ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் சத்தமாய் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு ஓ இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இன்றைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனம் வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாக போக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி என்ன நடக்க போகிறது, இனி என்னுடைய காலம் எப்படி இருக்க போகிறது என்று மறைப்பொருள்களை ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் பாதை தவறாதபடிக்கு தடம் புரளாதபடிக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார், தனிமையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒதுக்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, ஐயோ எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் மட்டும் அதுல வினோதமா இருந்தேன்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, என்ன அந்த கேங்கோட சேர்த்திக்க மாட்டாங்களே, அதற்காகவாவது சும்மா ஒரு டைம் பாஸுக்காக நான் இந்த தனிமையில நான் சின்னதா பாவம் செஞ்சுக்கிட்டோம், சின்னதா நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டோம். இன்றைக்கு உங்களுடைய தனிமை எப்படி இருக்கிறது? தனிமையை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, தனிமையில பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, தனிமை loneliness is your opportunity. இன்றைக்கு கர்த்தர் அந்த தனிமையை ஒரு சந்தர்ப்பமாக தருகிறார். ஆனால் அந்த தனிமையை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் போது அதன் ஒரு தவறு அந்த முழு தலைமுறையுமே பாதிக்கிறது, முழு சந்ததியையுமே பாதிக்கிறது. ஹல்லேலூயா. தனிமையை கர்த்தருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக தாவீதை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் அவர் உயர்த்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி லேரா டாடா டாரா தாடா பா கபா கபலபோ ஓ ராஜாதி ராஜாவே உம்மை வரவேற்கிறோம், தேவாதி தேவனே உம்மை வரவேற்கிறோம், கர்த்தாதி கர்த்தரே உம்மை வரவேற்கிறோம். கமான் எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரை வரவேற்போமா. நீர் வாங்க தகப்பனே. லாபா ரஹாதா டாபா ஷகாதா டாபலபோ துனாமா ரஹாதி நீமி கபா ஷிஹிதி டிபி கபாலபோ. நீர் பரிசுத்தர் 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 அப்பா. ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் சேர்ந்து சத்தமாய் ஆராதனை ஆராதனை
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. கரங்களா எல்லா துயரம் மறந்திருப்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு சத்தமாய் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. ராஜாதி ராஜாவை பார்த்து உமக்கே ஆராதனை என்று சொல்லுவோம். ஆராதனை 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 அப்பா அப்பா. உங்களுக்கு எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அன்பு கூறுவேன்
இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. ஒரு உள்ளத்தோடு We love you, Lord. உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை அன்பு கூறப்பா, உம்மையே உயர்த்துகிறேன். நீர் மட்டும் எனக்கு போதும்பா. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசனம் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. லாபா ரஹாதா டாபா ஷகாதா டாபா கபாலா பலபோ துடாபா ரஹாதி டிபி ஷகாதா டாபலபோ லாதா நாமா ரஹாதா டாபா ஷதா டாபலபோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, நான் உம்மை அன்பு கூர்றேன் தகப்பனே. உலக அன்பு மாயை, உலக ஆசைகள் மாயை, பணம் பதவி பட்டப்படிப்பு இதெல்லாம் மாயை அப்பா. உங்க பிரசனம் ஒன்றே மாறாதது, உம்முடைய கிருபை ஒன்றே மாறாதது, நீர் தந்த இந்த அபிஷேகம் ஒன்றே மாறாதது, நீர் தந்த இந்த ரட்சிப்பு ஒன்றே மாறாததுப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையை பாருங்க. இந்த நாள் ஒரு ரட்சிப்பின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். உங்களுடைய கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, உங்களுடைய பாவ நுகங்கள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓலா பரஹாதா பஷகாதா பலபோ துடா பரஹாதா பலபோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, I love you Lord, I love you Father. உம்மை நேசிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சரீரத்தோடு ஓ அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நீ நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நேசிக்கிறப்பா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நீங்க தான்ப்பா. ஓ ஒருவேளை நான் பல காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தேன், என்ன மன்னிங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் கனம் கொடுக்கணும்ப்பா, உம்முடைய சமூகத்துக்கு நான் கனம் கொடுக்கணும். ஓ உம்முடைய அழைப்புக்கு நான் ஆண்டவரே கனம் கொடுக்கணும் தகப்பனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் தேவரீர், நீர் சகலமும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். அவர் செய்து முடிப்பார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஒரே குமாரன் ஏக சுதனை எனக்காக பலி செலுத்துப்பா. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை கூப்பிட்டு மலைக்கு மேல போறார். ஆனா போறதுக்கு முன்னாடி சொல்லுகிறார், என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார், என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். நானும் சொல்ற உங்களுக்காக அவர் ஏதாயிலும் செய்வார், அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க, ஐயோ இப்படி போனா செங்கடல் இருக்கே, பின்னாடி பார்வோனுடைய கூட்டம் இருக்கே, எங்க போறீங்க? கரெக்டான வழிதானா, சரியான வழிதானா? மோசே சொல்றார், என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். செங்கடல் தான், ஆனா ஏதோ ஒரு வழி அவர் திறப்பார்,
ஏதாகிலும் எனக்காக செய்வார், ஏதாகிலும் எனக்காக செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக ஏதாகிலும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் உங்களை தோத்து போக விட மாட்டார். உங்களுக்கு வழி தெரியாம இருக்கலாம், முன்னாடி செங்கடலை போல இருக்கலாம். நீங்க சொல்லணும், அவர் ஏதோ ஒன்ன செய்வார்ப்பா, அவர் ஏதாகிலும் செய்வார். உங்க மனைவியை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் ஏதோ ஒரு வழியை திறப்பார். நீ ஏன் கலங்குற? ஆண்டவர் உனக்கு வழியை திறப்பாரா, ஏதாவது செய்வார். இது யார் சொல்ல முடியும்னா, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்னா, அவரை ருசிச்சவங்க, அவரோடு கூட நடந்தவங்க தான் சொல்ல முடியும். இன்னைக்கு சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. சத்தமாய், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை சேர்த்து சொல்லுங்க, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். 2 கரங்களை உயர்த்தி, ஒரு கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவர், அற்புதம் செய்கிறவர் என்பதை கேள்விப்பட்டு ஆண்டவரை பார்க்க வருகிறார். அவளுடைய மகளுக்காக வருகிறார். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்கல. முதல் முறை மன்றாடுகிறார், ஆண்டவர் கேட்காத மாதிரி நடந்து போறார். மறுபடியும் வருந்தி கேட்கிறார். காரணம், அவளுக்கு நல்லா தெரியும், இவர் ஏதாகிலும் என்னுடைய பிள்ளைக்கு அற்புதம் செய்ய முடியும், இவரால ஏதாகிலும் ஒரு காரியத்தை என் பிள்ளைக்கு செய்ய முடியும். இன்னைக்கு ஒருவேளை கலக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ நான் ஏதாவது ஒன்று செய்வ மகளே, உன்னுடைய பிள்ளையுடைய காலமும் நாட்களும் என்னுடைய கரத்தில் உள்ளது, நானே அவர்களை நடத்துவேன். 2 கரங்களை உயர்த்தி, என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு 2 கரங்களை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர்
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்ய அவர் முன் வந்திருக்கிறார். அவர் செய்ய போகிறார். தடைகள் விலகிறது. மலை போன்ற காரியங்கள் விலகிறது இயேசுவின் நாமத்தில். மரித்த சரீரங்கள் உயிரடைகிறது. மரித்து போன உறுப்புகள் உயிரடைகிறது இயேசுவின் நாமத்தில். லேபே ரகா தாடாபா ஷகா தாடாபா லபோ. சத்தமா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய கண்கள் பார்த்திராதது, உங்களுடைய காதுகள் கேட்டிராத அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். லாபா ரகாதா டபா ஷகாதா டபலபு துனாமா ரகாதி டிபி ஷகாதா டபலகாதா டபலபு. நான் அடிக்கடி சொல்லுவேன், உலக மனிதர்களுக்கு சில காரியங்கள் அவர்கள் திட்டம் போட்டது போல நடக்கும். அவர்கள் என்ன திட்டம் போட்டிருக்காங்களோ அதுபடி ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க நடப்பாங்க. ஆனா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு சில காரியங்களை கர்த்தர் மறைச்சிருப்பார். அவனுடைய காதுகள் கேட்காதது, கண்கள் பார்க்காத சில வழிகளில் கர்த்தர் நடத்துவார். திடீர்னு ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்வார். நினைத்து பார்க்காத ஒரு அற்புதத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிற காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிதான் வேதத்தில் இருக்கிற நீதிமான்களை தேவன் நடத்தினார். அதே போலதான் உங்களையும் தேவன் நடத்த போகிறார். கிரகிக்க முடியாத காரியங்களை, நீங்க நினைக்காத காரியங்களை, எதிர்பார்க்காத காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓ, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? லாபா ராகாதா டாபா ஷதாடா பலபோ. ஒரு அற்புதமான பாதையை தேவன் திறந்து வைக்கிறார். ஒரு அதிசயமான கதவுகள் திறக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஓ, பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா கரங்களை தட்டி லா ரா டா 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 ரா டா டா பா கபலபோ. தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கிருபைகள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பலவீனங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். சோர்வுகள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஒரு புது பலன தேவன் தருகிறார். நல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. லேகா மாரா காதடா பஷதடா பலபலம் துனமா ரகாதிடி பிகமா கபல. ஹalleluya, ஹalleluya, ஆமென். எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களோட கரங்களை அடிச்சு சொல்லுங்க, யார் மேல கிருபையா இருக்கிறாரோ அவர் மேல அவர் கிருபையா இருக்கிறார். யார் மேல அவர் இரக்கமா இருக்கிறாரோ அவங்க மேல அவர் இரக்கமா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சவங்களா இருக்கணும். ஏன்னா பலருக்கு அந்த இரக்கமும் கிருபையும் கிடைக்கல. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரணமான ஒரு அன்பு. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? 1 2 3 4. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஓ, ஆழமான அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஓ, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஓ, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை எந்த காலத்திலும் சேர்ந்து, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஓ, இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமை சிறு சர்ச்சை நிறுத்தின என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் லிஷா, நான் சூலூர்லேருந்து வர்றேன். கடந்த 2 வருஷமாக எனக்கு காலில் ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி தான் வந்துச்சு, ஒரு விரலில் தான் வந்துச்சு. ஆனால் அது 10 விரல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன், அவங்க டேப்லெட் மெடிசன் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வேறு ப்ராப்ளத்தில் கொண்டு வச்சுது. அதனால் நான் என்னை திருநெல்வேலியில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒரு 3 மாதம் அங்கே வாம்மா, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், நீ 3ஆவது மாதம் ஒரு சாட்சி சொல்லு, கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சுகத்தை தருவாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி 2 மாதம் வந்தேன். இப்போ 6 மாதம் என்னால் வர முடியல. ஆனால் இந்த மாதம் வந்திருக்கேன். கர்த்தர் எனக்கு அந்த அலர்ஜியில் எந்த வலியுமே இல்லை, எந்த வலியுமே இல்லை. அந்த மேலே அந்த தழும்பு மட்டும்தான் இருக்குது. அடிக்கடி அப்படியே ரத்தம் வரும், சலம் வரும். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. பரிபூர்ண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு போன மாதத்தில் திடீர்னு யூரின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஆஸ்பத்திரியும் போல் காட்டுக்குள்ளேயே வேலை பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. என்னென்னா, இந்த மாதிரி யாராவது பிரச்சனைகள் இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்த்தப்பட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணலான்ட்டு ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்ததுனால அப்படியே ஒரு ஜெபம் பண்ணேன். அப்படி பார்த்தீங்கன்னா அது எப்படி சரியாச்சு, எப்படி மறந்ததுனே தெரியல. அதே எனக்கு மறந்தே போச்சு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சாங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை மாற்றிட்டார். அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாட்சி சொல்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாமா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 11வது அதிகாரம் முழுமையுமே விசுவாசத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது.
ஒரு மனுஷன் விசுவாசத்தினால் தான் அவன் இந்த உலகத்தின் வாழ்க்கையை அவன் ஜெயிக்க முடியும். ஒருவன் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வேண்டும் என்றால் அவனுக்கு விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம் என்பதை இந்த 11வது அதிகாரம் முழுமையும் சொல்லுகிறது. இதில் இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்களும் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுவீங்களா? அவர் உண்டென்றும், சொல்லுங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். சொல்லுங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது என்கிற ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் கர்த்தரை தேடுவோமானால் நமக்கு பலன் உண்டு என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கலாம், எத்தனையோ நாட்கள் கர்த்தரை நீங்கள் தேடுகிற குடும்பமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. நீங்கள் தேடுகிறதற்கு அவர் வெறுமையாய் அனுப்புகிற தெய்வன் அல்ல, உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏமே வீடுகளில் நிறைய பொருளை நம்ம தேடுகிறோம், இந்த இடத்துல தான் இருக்கு. அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது நம்ம வீட்டில் பிரதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கண்ணாடி தேடுவாங்க, சாவி தேடுவாங்க. சாவியை காணோமா. எங்கள் வீட்டில் டெய்லியும் நடக்கும். எங்கள் டாடி எப்போவுமே சாவியை காணோம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார். இங்கே தான் வச்சேன் சாவி, இங்கே தான் கார் சாவி வச்சேன், வீட்டு சாவி வச்சேன், காணோம். எங்கள் அம்மா வருவாங்க, அவங்களும் அதே இடத்துல தான் தேடுவாங்க. கரெக்டாக என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ என்னை தேடுவாயானால் நீ கண்டடைவாய். ஹல்லேலூயா. நீ எப்படி தேடுகிறாய்? கர்த்தரை இன்றைக்கு நாம் தேடுவோமானால் நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு. வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவர் கர்த்தரை தேடின விதம் மிக மிக என்னுடைய இருதயத்தை அசைத்தது. அந்த மனுஷனை குறித்து நான் உங்களோடு சொல்லுகிறேன். அவர் பேர் யோவான். அவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவராயிருந்தார். 24 மணி நேரம் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இயேசுவை அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு அன்பின் சீஷனாக இந்த யோவான் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அடிச்சதுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாரும் 12 சீஷர்களும் வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படுகிறார்கள். உபத்திரவம் பெருகுகிறது, எதிர்ப்புகள் பெருகுகிறது. இந்த சூழ்நிலையில் யோவானுக்கும் பயங்கர உபத்திரவம் வருகிறது. இயேசுவை இவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். இயேசு உயிரோடு இருக்கும்போது எப்படி கர்த்தரை நேசித்தானோ, உண்மையாய் அவருடைய மார்பில் சாய்ந்து ஒவ்வொரு நாளும் அவரை நேசிக்கிறதை அவன் வெளிப்படுத்தி கொண்டிருந்தானோ, அதே போல அவர் இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. இப்போ இங்கே யோவானுக்கு பயங்கர உபத்திரவம் வருகிறது. அங்கே அவனுடைய அரசன் இவன் இப்படி இயேசுவை பறைசாற்றி கொண்டிருக்கிறானே, இயேசு என்கிற சத்தம் இந்த உலகத்தில் அடங்க வேண்டும் என்றால், இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அடங்க வேண்டும் என்றால் இவனுடைய சத்தத்தை நாம் அடக்க வேண்டும் என்று சொல்லி இவனை கொல்ல வேண்டும் என்று கொதிக்கிற எண்ணெயில இவனை தூக்கி போடுறாங்க. எல்லா ஜனங்களும் பார்க்க. ஹல்லேலூயா. அது வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இவனை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டது நடுவிலையும் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த ஆதி தேவன் அந்த யோவானையும் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் அவனை ஒரு முடி கூட சேதமடையாதபடிக்கு அவன் வெளியே தப்பி வந்ததை அங்கே இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய கண்களும் கண்டது. அரசனுடைய கண்கள் கண்டு நடுங்கினது. ஐயோ, இவன் எப்படிப்பட்டவனோ, இவனை கொதிக்கிற எண்ணெயில நான் போட போயும் இவன் இப்படி எழுந்து நிற்கிறானே. இந்த காட்சியை கண்டவுடன் அங்கே இருக்கிற அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையா இயேசுவை தேடுவீர்களானால், நீங்கள் உண்மையா இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பமாக ஒரு கூட்டமாக இருப்பீர்கள் என்றால், அக்கினி சூளையும் உங்களை அநேகர் இயேசுவினிடத்தில்
திருப்புகிற வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களை எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில் போட்டாலும் அந்த உபத்திரவத்தின் குகையில கூட நீங்க ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த யோவான் பெற்றிருந்தான். இப்போ கொதிக்கிற எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா இவனுடைய உயிர் போகவில்லையே, இவன் கொஞ்சம் கூட இவன் சேதமடையவில்லையே என்று அந்த அரசன் நடுங்கினான். உடனே இவன் மனுஷ ரூபமா இல்லை, இவன் என்ன ஏனோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பத்மு என்கிற எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாத ஒரு இடத்துக்கு யோவானை அனுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. அங்க எந்த ஆள் நடமாட்டமும் இருக்காது, ஒரு ஐலாண்ட், ஒரு தீவு. அதை தான் வெளிப்படுத்துதல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவன் சொல்லுறான், நான் பத்மு தீவில் இருக்கிறேன். அந்த பத்மு தீவை குறித்து நாம் பார்க்கும்போது அங்கே மனிதர்கள் வசிக்க கூடாத அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம். யாராவது தேச துரோகிகள் ரொம்ப கொடூரமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட இடத்துக்கு போட்டு விடுவாங்க. தனிமை மிகுந்த இடம். அவர்கள் அந்த தனிமையிலேயே யாரிடமும் பேசாதபடிக்க மனுஷ நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல தனியா போட்டா எப்படி இருக்கும், அந்த இடத்துல இந்த யோவானை அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இவன் என்ன செய்கிறானா, அந்த தனிமையின் இடத்துலையும் வீட்டில் நம்ம கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டாலே எப்பண்டா கதவை திறப்பாங்க, எப்போ அப்பா அம்மா வெளியில் போனவங்க வருவாங்க, எப்போ மனைவி வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்கோம் இல்லையா? இந்த மனிதர் பல வருஷங்களாக மனுஷர்கள் யாரும் சஞ்சரிக்காத ஒரு இடத்தில் கர்த்தர் அவனை அனுமதித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்மெல்லாம் இருந்தால் என்ன நினச்சிருப்போம், ஆண்டவரே நான் இதுக்கு எண்ணெய் கொப்பரையிலே போட்டிருந்தா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என் உயிர் போயிருக்கும். இங்கே நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சித்திரவதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம், கர்த்தரை முறுமுறுத்திருப்போம், அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் இந்த அன்பின் சீஷனாக யோவான் என்ன செய்தான் தெரியுமா? ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் முன் எப்படி தேவனை நேசித்தானோ அதே போல இங்கேயும் அவன் நேசித்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எத்தனையோ வருஷங்கள் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவன் தேவனை நோக்கி ஆராதித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் மனுஷர்கள் உங்களை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், சபை உங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிராவிட்டாலும், உங்களுடைய ஆத்துமா தேவனுக்குள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்துதல் 1:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், நான் ஆவிக்குள்ளாக என்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டேன். எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யார் என்னோடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னை அக்கினி குகையினில் போட்டாலும் சரி, என்னை தனிப்பட்ட இடத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போய் விட்டாலும் சரி, என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் என் ஆவியை காத்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு வருமானால் நம்மால் சொல்ல முடியுமா? பாருங்க, அநேகர் நம்ம சொல்லுவோம், சர்ச்சில் இருக்கும்போது நான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறேன் சிஸ்டர், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுக்கிறார், புறாவை நான் பார்க்கிறேன், தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவதூதர்களை என்னால் பார்க்க முடிகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது, கண்களில் தண்ணீர் வருகிறது, நான் கர்த்தரோடு இணைக்கப்படுகிறேன். ஆனால் வீட்டில் நான் தனித்து போகும்போதோ எங்கேயோ என்னுடைய ஆவி வேற இடத்துக்கு போகிறது. ஹல்லேலூயா. இதே சந்தோஷம், இதே பிரசன்னத்தை என்னுடைய தனி அறையில் நான் அனுபவிக்க முடியவில்லை. காரணம், தனிமையில் பிசாசு உங்களை ஆட்கொள்ளுகிறான். அந்த தனிமையை அவன் யூஸ் பண்ணி கொள்ளுகிறான். அந்த தனிமையில் என்றைக்கோ பட்ட அவமானங்கள், என்றைக்கோ நடந்த தோல்விகள், யாரோ சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய காதுகளில் இன்னும் ஒலிக்க பண்ணி அந்த தனிமையை அவன் திருடி விடுகிறான். ஹல்லேலூயா. இங்கே யோவான் ஒரு காரியம் செய்கிறான். அவன் தனித்து விடப்பட்டவனாயிருந்தும், தனிமையான இடத்தில் அவன் விடப்பட்டவனாயிருந்தும், அவனுடைய ஆத்துமா கர்த்தரையே நோக்கி காத்து கொண்டு
கொண்டிருந்தது. ஒரு நிமிஷம் கூட அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கூட பிசாசனுடைய சிந்தைக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. 24 hours அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சமீபமாய் இருப்பார். நீங்கள் உண்மையாய் நோக்கி கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது எப்போ தெரியுமா? சொந்தக்காரர்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது, தனிமையில் விடப்படும் பொழுது, தனிமையின் பாதையில் அநேகர் உங்களை தூற்றும் போது, ஐயோ கொஞ்ச நேரம் நான் மனுஷர்களின் முகத்தை பார்க்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே என்று உங்களுடைய இருதயம் தனிமையை வாஞ்சிக்கும் போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய தேடுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயமே இந்த சூழ்நிலையிலும் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறதா? அன்றைக்கு யோவான், தேசமே அவனை ஒதுக்கினது. இன்னைக்கு ஒரு குடும்பம் நம்மளை ஒதுக்கி வச்சா நம்மளால தாங்க முடியல. அப்பா அம்மா ஒதுக்கி வச்சுட்டா தாங்க முடியல. கணவர் நம்மை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டா நம்மளால தாங்க முடியல. பிள்ளைகள் நீங்க வேணாம் எங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டா தாங்க முடியல. இந்த யோவானை ஒரு தேசமே ஒதுக்கினது. ஹல்லேலூயா. அவன் அங்கேயும் நின்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த பொழுது எப்படி இயேசுவின் அந்த ஹார்ட் பீட் அவன் கேட்டுட்டே இருந்தானோ, அதே போல நம்மளுடைய ஆவி இன்றைக்கும் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தாரா? நிச்சயமாக அவனுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்கிறான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத, இதற்கு முன்பாகவும் கொடுக்கப்படாத, அதற்கு பின்பாகவும் கொடுக்கப்படாத வேதத்தின் புதையல்கள், வேதத்தின் வெளிப்பாடுகள் இந்த யோவானுக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் இந்த உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிற புத்தகம் இந்த வெளிப்படுத்துதல் புத்தகம். இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அநேகர் உணர்வுக்குள் ஆக்கப்படுகிறார்கள். எச்சரிப்பு செய்தியினால் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு இந்த யோவானுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனம் வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேக போக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி என்ன நடக்க போகிறது, இனி என்னுடைய காலம் எப்படி இருக்க போகிறது என்று மறைப்பொருள்களை, ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் பாதை தவறாதபடிக்கு, தடம் புரளாதபடிக்கு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார், தனிமையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அந்த தனிமையில தான் ஃபெயில் ஆகிறோம் இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த உலகம் இன்னைக்கு உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது, உங்களுடைய குடும்பம் நீ வேணான்னு சொல்லும்போது பரவாயில்ல தாங்கிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ நீ ஒரு மாதிரி இருக்கு, உன்னோட வழி வேற மாதிரி இருக்கு, எங்களை போல இல்லை, நீ எங்கள் கேங்கில் வேணான்னு சொல்லும்போது தாங்கிக்கலாம். ஹல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை ஒதுக்கும் போது தாங்கிக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய முகத்தை நமக்கு மறைப்பார் என்றால் அது நம்மளால் தாங்கவே முடியாது. கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாக இருப்பதை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. நமக்கு தேவையெல்லாம் அவருடைய பிரசனம். உறவுகள் போகலாம், பணம் போகலாம், எல்லாம் திரும்ப வந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய கரம் மாத்திரம் நமக்கு விரோதமாய் நிற்குமானால், கர்த்தருடைய கோபம் மாத்திரம் நமக்கு விரோதமாய் நிற்குமானால் நிச்சயமாக நாம் அதில் பிழைத்து கொள்ள முடியவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தனிமையை தான் பிசாசு வகை தேட விரும்புகிறான். எப்பொழுது கர்த்தருடைய கோபம் நமக்கு வருகிறது, எப்பொழுது கர்த்தருடைய கரம் நம்மளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக நீட்டப்படுகிறது தெரியுமா? தனிமையில் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை நாம் செய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வளர்ந்து நம்மை முழு பாவியாக, கோபாக்கினியின் பாத்திரமாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யோவானை பார்க்கிறோம். அவன் தேசமே அவனை ஒதுக்கின பொழுது அவன் கர்த்தரை மாத்திரம் நோக்கி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் ஏவாள் என்ன செய்தால் தெரியுமா? தனிமையில் நிற்கும் போது தேவனோடு அவளுடைய ஆவி இணைந்திருக்கவில்லை. பிசாசுக்கு செவி கொடுத்தாள். பிசாசு எட்டி பார்க்குறான், இவன் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்குறான்னு
கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறா. இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவளுடைய வாழ்க்கையே அங்கே நாசமாகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தனிமை இஸ் வெரி டேஞ்சரஸ். லோன்லினஸ் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள்? இன்றைக்கு தனிமையை உங்களுடைய சந்தர்ப்பமாக பயன்படுத்துங்கள். அநேக பிஸ்னஸ் மேனை பார்க்கும்போது தனிமையில் தான் அவங்களுக்கு ஐடியாஸ் தோணுகிறது, தனிமையில் அவங்கள சாதிக்கிறாங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பம், இந்த குடும்பம் மாத்திரம் எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கும் வேணான்னு உங்களை இன்றைக்கு ஒதுக்கி இருக்கலாம். அது நல்லது என்று நினைத்து கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்றால் அதே இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையை நீங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோசேப்பு அவன் தனிமையில் இருக்கும்போது பிசாசு அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தான். ஆனால் யோசேப்பு சொல்லுகிறான், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. அங்கே அவனுக்கு பார்வோன் வீட்டை தவிர அடைக்கலம் எதுவுமே கிடையாது. பார்வோன் சொல்லுகிறான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்னுடைய மனைவியை தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இன்னைக்கு அந்த மனைவி வந்து சொல்லுகிறாள், நீ என்னையும் எடுத்துக்கொள். ஹல்லேலூயா. யாருமே பார்க்கல, இந்த உலகத்துல நாங்க தான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தோம் அல்லவா, என்னையும் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது அவன் ஆத்துமா தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தபடியினால் தனிமையில் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. நீ யார் வேணா என்னை பார்க்காம இருக்கலாம், ஆனால் தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலியின் கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருந்தது. அவன் வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்டான். தன்னுடைய சொந்த குடும்பத்தினால், சொந்த சகோதரர்களினால் தனிமையாக்கப்பட்டான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டாங்க ஒன்னா, அவனை மட்டும் தனியா ஆக்கிட்டாங்க. குழியில பல இரவுகள் கிடந்தான். கத்தி கொண்டு இருந்திருப்பான் அந்த வாலிப பையன். எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். தாவீதை எடுத்து பார்ப்போமானால் எல்லா அண்ணனுங்களுக்கும் அவங்க அப்பா ஒரு மாதிரி கனம் கொடுக்கிறார். இவனை ராஜாவாக்குங்க, இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவனா தான் இருக்கும், இவன் தான் அடுத்த ராஜாவா இருக்கும் என்று சொல்லி அவங்க அப்பா அவ்வளோ கனங்களை அவனுக்கு கொடுக்கிறார், எல்லா அண்ணங்களுக்கும் கொடுக்கிறார். ஆனால் இங்கே தாவீது தனித்து விடப்பட்டவனாக காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய சொந்த தகப்பனால் அவன் மறக்கப்பட்டவனாயிருந்தான். இன்றைக்கும் உங்கள் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மறந்துட்டாங்களா? உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு உங்களை மறந்து விட்டதா? தனிமையில் விடப்பட்டவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அந்த காட்டுக்குள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்தவனாக உண்மையாக கிண்ணறங்களை வாசித்து அவனுடைய சத்தத்தை, துதியின் சத்தத்தை அவன் கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. குடும்பம் மறந்தது, சொந்த தந்தை மறந்தார், கூட பிறந்த அண்ணன்மார்கள் எல்லாரும் மறந்தார்கள். அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. ஆனால் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னார், இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், என்னை உண்மையாய் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மகன் இருக்கிறான். அவனை கூப்பிடு, அவனை இந்த தேசத்தின் ராஜாவாக நாங்கள் அபிஷேகம் பண்ணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை உண்மையாக தேடுவீர்கள் என்றால் யார் உங்களை மறந்தாலும், உங்கள் தாய் தகப்பன் மறந்தாலும், உங்களுடைய பிள்ளைகள் மறந்தாலும், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தனிமையின் நேரத்தில் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கும்போது உங்கள் தாளந்துகளை கர்த்தர் வளர்த்து விடுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தரிசனத்தை கர்த்தர் சொல்லுவார். பெரிய பெரிய திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது நடந்து விடக்கூடாது. அதெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்க குடும்ப வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்கல்ல. தனிமையில நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருப்பீங்கன்னா, தனிமையை நீங்க கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க குடும்ப வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. நீங்க வாழ்க்கை என்கிற இந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயமான வாழ்க்கையை ஓடி முடித்து விடுவீர்கள். அநேகரை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி விடுவீர்கள் என்று சொல்லிதான் அந்த தனிமையில் பல கசப்புகளை இன்றைக்கு விதைத்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. உள்ள ரூம்குள்ளே போகும்போது நல்லா தான் போவாங்க, வெளியே வரும்போது ஐயோ ஏன் தான் இந்த அம்மா இப்படி எரிஞ்சு விழுறாங்க அப்படின்னு பார்த்தா என்னைக்கோ நடந்ததை பிசாசு அவங்க இருதயத்துக்குள்ள அசை போட வைத்திருப்பான். ஹல்லேலூயா. வெளியில் வரும்போது கசப்பு, ஒரே எரிச்சல், ஜனங்களோடு அன்பு இல்லை, அன்பு என்கிற கலையை எடுத்திருப்பான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது, தனிமையை கர்த்தருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக தாவீதை
உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், உங்களையும் அவர் உயர்த்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அன்பு வாலிப மகள் 20 வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. அப்போ ஏமா 20 வயசுல இப்படி சின்ன வயசுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்ட, ஏன் அதுவும் கல்யாணம் பண்ணியும் ஒரே கண்ணீரோட கவலையோடலாம் இருக்க, சந்தோஷமாகவும் இல்லையே அப்படின்னு கேட்டால் அந்த மகள் சொல்கிறா, ஐயோ அக்கா, என் குடும்பம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணினேன், கல்யாணம் பண்ணினேன். அவ்வளோ டார்ச்சர், வீட்டில் எப்போ பாரு சந்தேகம், லோன்லினஸ், எனக்கு ரொம்ப வீடு தனிமையை கொடுத்தது. என்னுடைய அக்கா தங்கச்சிக்கிட்டலாம் நல்லா பேசுவாங்க, என்னை ஒதுக்கி வைத்தார்கள். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, என்னை கண்டால் பிடிக்காது, கசப்பு. இதனால் நானே என்னை தனிமைப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் இந்த மனுஷர் வந்தார். பேச பேச எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நானும் கல்யாணம் இனியாவது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு கல்யாணம் பண்ணி போனேன். அங்கேயும் கண்ணீர், வேதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான். இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை விட பெரிய நரகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தனிமையை இயேசுக்கிட்ட நீ கொடுத்துருந்தீன்னா உன்னை அழகாக மோல்டு பண்ணியிருப்பாரேம்மா. உன்னுடைய எதிர்காலத்தின் திட்டத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரே. உனக்காக கர்த்தர் வைத்திருந்த அழகான வாழ்க்கையை உன் கண்களில் காண்பித்திருப்பாரே. உன்னை ஓட வைத்திருப்பாரே. அந்த அப்பா அம்மாவை குடும்பத்தை ஜெயிக்க வைத்திருப்பாரே. ஐஸ்வர்யங்களை, ஞானங்களை, பிள்ளைகளை கொடுத்திருப்பாரே. இன்றைக்கு தனிமையில் நீ உண்மையாக இல்லாதபடியினால், தனிமையை பிசாசுக்கு கொடுத்தபடியினால் இன்றைக்கு பிசாசு முழு வாழ்க்கையும் சீரழித்து விட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பசங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்கு நான் ஃபோன் எடுத்துட்டு அந்த சைடு போகிறேன். ஃபோனை பார்த்தா ரிலாக்ஸ் கிடைக்குமா? இல்லாத டென்ஷன் எல்லாம் அதில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஐயோ, என் ஃப்ரெண்டு ஃபோட்டோ போட்டு அவன் சந்தோஷமாக இருக்கான், இவன் சந்தோஷமாக இருக்கான், என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே, அவ்வளோதான். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் தனிமையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களுடைய இருதயம் ஆராய்ந்து அறியட்டும். தனிமையில் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துதல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கொஞ்சம் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன். தனிமையில நம் ஜெயம் எடுப்போமானால், பிசாசு வைத்திருக்கிற இந்த தனிமை என்கிற டெஸ்ட்ல நம்ம ஜெயிப்போமானால், நான் மறைவான மன்னாவை அவனுக்கு நான் புசிக்க கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், சில ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய பையனோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்ச நாள் சரியில்லை சிஸ்டர், நானும் நல்லா ஜெபிக்கிற அம்மா பார்த்துக்கோங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, உன் பையன் போகிற வழி சரியில்லை உனக்கு தோணுதில்ல? அது உண்மைதான். அவனுடைய சில காரியங்களை நீ செக் பண்ண, அவனை இப்போவே நீ அதிலிருந்து திருத்திரு மகளே. அந்த அம்மா பிள்ளைகளுக்காக உபவாசம் போட்டு ஜெபிக்கிற அம்மா. தனிமையில் வீட்டுக்காரு பிள்ளைகள்லாம் காலேஜ் எல்லாம் போனதுக்கப்புறம் இவங்க அறையை பூட்டிட்டு தனிமையில் உட்காந்து சீரியல் பார்க்குறவங்க கிடையாது, ஃபோனில் கதை பேசி கொண்டு இருக்கிறவங்க கிடையாது, நோண்டி நோண்டி ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிடையாது. கர்த்தரை நோக்கி அவர்களுடைய சத்தத்தை ஏறெடுத்து கொண்டிருந்த போது குடும்பத்தில் நடக்கிற சில மறைவான மன்னாவை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் அவங்க ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க. அவன் இன்னும் எனக்கு அந்த பொண்ணு, அவங்க அந்த அண்ணன், அந்த தங்கச்சி எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்கிறா. பாருங்க, அவங்க அம்மாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய பையன் அவன் அப்புறம் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறான். அம்மா சாரிம்மா, நீங்கள் என்னை ரொம்ப நம்பினீங்க, நான் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன், இனி நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் இதை செய்ய மாட்டேன் அவன் சொல்லி இருக்கிறான். அல்லேலூயா. இதுதான் ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இதுதான் கர்த்தரை தேடுகிற குடும்பம். குடும்ப ஜெபம் நடக்கிறதா? தேவனை உயர்த்துகிற சத்தம் ஏறெடுக்கப்படுகிறதா? அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒதுக்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, ஐயோ எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் மட்டும் அதுல வினோதமா இருந்தேன்னா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்களே, என்ன அந்த கேங்கோட சேர்த்திக்க மாட்டாங்களே, அதற்காகவாவது சும்மா ஒரு டைம் பாஸுக்காக
நான் இந்த தனிமையில் நான் சின்னதாக பாவம் செஞ்சுக்கிட்டோம், சின்னதாக நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டோம். இதே போல தான் ராஜ பதவியில் உயர்த்தப்பட்ட தாவீது தனிமையை, கொஞ்ச நேரம் கிடைச்ச தனிமையை அவன் சொன்னான். எல்லாரும் சபையில் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் தேசத்தை காப்பாற்றும்படி, சபையில் தங்கள் தேசத்தை காப்பாற்றும்படி ஜெபம் நடந்து கொண்டிருந்த போது தாவீதோ மேலே உப்பிரிகையில் தனிமையில் இருந்தானா. ஹல்லேலூயா. அங்கே பிசாசு வருகிறான். அந்த தேசமே கொஞ்ச நாள் அழுகையும் புலம்பலுமாக இந்த அரசனின் மூலமாக காணப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய தனிமை எப்படி இருக்கிறது? தனிமையை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, தனிமையில் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, தனிமை, லோன்லினஸ் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கு கர்த்தர் அந்த தனிமையை ஒரு சந்தர்ப்பமாக தருகிறார். ஆனால் அந்த தனிமையை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் போது அதன் ஒரு தவறு அந்த முழு தலைமுறையுமே பாதிக்கிறது, முழு சந்ததியுமே பாதிக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யார் என்னை தேடுகிறார்களோ, கர்த்தர், யோவான் கர்த்தரை தனிமையில் அவன் தேடின பொழுது தேசமே அவனை பகைத்தது. அவன் இருந்தாலும் கர்த்தரை அவன் தேடிக்கொண்டிருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்றாங்கிறதுக்காக நீங்க இயேசுவை விட்டு விலகி போயிட்டீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை ஏத்துக்கலங்கிறதுக்காக இயேசுவை விட்டு விலகி போயிட்டீங்களா? இல்லை பிரியமானவர்களே, இயேசுவுக்காக எந்த சூழ்நிலையிலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்ற போது, ஹல்லேலூயா, நேபுகாத்நேச்சாரின் கண்கள் 4வதாக மறைந்திருந்த இயேசுவின் அற்புதத்தை பார்த்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கும் போது, தனிமை எனக்கு கிடைத்தாலும் பரவாயில்ல, யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, யார் என்னை ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாட்கள் கர்த்தர் என்னை இந்த தனிமையின் சூழ்நிலையில் நடத்துறாரா, தட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி கர்த்தரை மாத்திரம் நாம் பார்த்து போவோம் என்றால், கர்த்தருடைய அக்கினி ஜுவாலையின் கண்களை உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆல்பா ஒமேகா. இந்த சத்தத்தை எல்லாம் யோவான் கேட்கிறான். 21 புஸ்தகங்களுக்கும் மேலான புஸ்தகத்தை அவன் எழுதி இந்த உலகமே இன்றைக்கு இதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய அழைப்பிற்கு அவன் பாத்திரனாய் மாறினான். இன்றைக்கும் தனிமையில் இருக்கும்போது முதலில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது மறைவான மன்னா, சில ரகசியங்கள், உங்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வ திட்டங்கள். இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் மகளே. இதோடு நீ ஸ்டாப் பண்ண வேண்டியவள் அல்ல. இன்னும் நான் உனக்காக வெகு தூரத்தை வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் லார்ஜர் பிளான்ஸ் ஃபார் யூ. உனக்காக நான் நிறைய திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது மிகவும் அழகானவே, அது அற்புதமானவே. நீ இதில் ஜெயம் கொள்ளுவாயானால், இந்த பாதையில் நீ ஜெயம் கொள்ளுவாயானால், ஒரு 4 வருஷம் படிக்கும் பொழுது பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவாயானால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என் குடும்பம் என்ன, என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் என்ன, எல்லாம் சிதைந்து போயிருக்கிறதே, சிதறி போயிருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன என்று கவலையோடு ஏங்கி கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை வந்து விடாதா என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பமாக நீ மாறுவாயா? தனிமையில் தேடுகிற ஒரு குடும்பமாக மாறுவாயா? ஹல்லேலூயா. 2வது, கர்த்தர் தனிமையில் தேடுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை எடுத்து நம்ம படிப்போமா? 2வது என்ன ஆசீர்வாதம்? வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஹல்லேலூயா. 2வதாக, கர்த்தரை நீங்கள் உண்மையாக தேடுவீர்கள் என்றால், முதலாவதாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். 2வதாக, ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். புதிய நாமமா அப்படின்னா என்ன சிஸ்டர்? பார்க்கலாமா? ஒரு மனுஷன் தனக்கென்று ஒரு புதிய நாமத்தை வாங்கி கொண்டான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் இதே சூழ்நிலை தான். சொந்த அண்ணனால் வெறுக்கப்படுகிறான். அம்மாவே சொல்கிறாங்க, நீ இனிமேல் இங்கே இருக்காதப்பா, இருந்தனா உன்னை கொண்டு போட்டுருவாங்க, தயவு செய்து எங்கேயாவது கண்ணு காணாத
இடத்துக்கு ஓடி போயிரு. தகப்பன் இவள் மீது பயங்கர கோபத்தோடு இருக்கிறான், இப்படி ஏமாற்றி விட்டானே யாக்கோபு என்று சொல்லி. யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெகு நாள் பிரிந்து வெளியே இருக்கிறான், பல பாடுகள் படுகிறான். இவன் எப்படி ஏமாற்றினானோ அதே ஏமாற்றங்களை இவனும் சந்திக்கிறான். பல பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், குளிர்கள், வெயில்கள் என்று வெயிலில் கிடக்கிறான். அவனுக்கு ஒரு ஷெல்டர் கூட இல்லை. இதையெல்லாம் தாண்டி கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்று பெற்று இப்போ அவனுக்கு ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, கையில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுத்துட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போது பயங்கரமான ஒரு பயம் ஆட்கொள்ளுகிறது. காரணம், இவன் என்றைக்கோ விதைத்த விதை இவனை இப்பொழுது தொடருகிறது. பகை இவனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் மீது பயங்கர பயத்தோடு, ஐயோ அண்ணன் என்னை கொன்று விடுவானோ, நான் என் சொந்த ஊருக்கு வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுவார்களோ, என்னுடைய குடும்பம் எல்லாரும் என்னை பகைத்திருக்கிறார்களே, என்னை இந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா, இந்த சபை என்னை ஏற்றுக்கொள்ளுமா என்று பல கேள்விகளோடு அவன் வந்து கொண்டே இருக்கிறான். உடம்பெல்லாம் நடுங்குது, அவனுக்கு தாங்க முடியல. என்ன நடக்க போகுது? 2 பகுதியா பிரிக்கிறான் அவனோட ஆசீர்வாதத்தெல்லாம். ஒரு பகுதி அண்ணன் கொண்டு போட்டுட்டாலும் கூட கோபத்துல, இன்னொரு பகுதியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எங்கேயாவது ஓடிடலாம்னு நினைச்சிட்டு அவனோட ஆசீர்வாதத்தெல்லாம் கொண்டு வரான். 2 பகுதியா பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பகுதியை அனுப்புறான். அண்ணனோட மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டு மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆத்துல அவன் அந்த சைடை நிற்க வச்சுட்டு, ஆதியாகமம் 32:24 சொல்லுகிறது, அவன் தனித்திருந்தானாம். ஹல்லேலூயா. அவன் தனிமையில் இருந்தான். அவனுடைய இருதயமெல்லாம் படபடக்கிறது, ஒரே பயம், யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அந்த தனிமையின் சூழ்நிலையில் கர்த்தரை அவனுடைய ஆத்மா நோக்கி பார்த்தபோது கர்த்தரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வருகிறதை அவனுடைய கண்கள் காணுகிறது. இப்பொழுது அவன் பார்த்துட்டான், இது ஒரு மனுஷர், இவர் ஒரு புருஷர் மாதிரி வந்திருக்கிறாரே, இவர் தேவனே அன்றி வேறு ஒருவரும் இல்லை என்று அவனுடைய ஆவி கண்டு கொண்டது. ஹல்லேலூயா. எப்படி கண்டு கொள்ள முடியும்? இது ஆண்டவருடைய சத்தம் என்று கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடுகிற அனுபவம் அவனுக்கு இருந்தபடியினால் அவன் கண்டு கொண்டான். இப்போ அவன் முழுவதும் அந்த புருஷனை காலை பிடிச்சு அவன் கெஞ்சினான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விடேன். ஹல்லேலூயா. அவர் பார்க்குறாரு, அவர் தேவதூதர், அவர் பார்க்குறாரு. இவனை கொஞ்ச நேரம் போராடுவான், அப்புறம் விட்டுருவான், கொஞ்ச நேரம் இப்படி தான் இருப்பான், அப்புறம் விட்டுருவான்னு பார்க்குறாரு. மணி 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, அவன் விடவே இல்லை. அதே சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது, என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஏதாவது தாரும், எனக்கு பலன் தாரும், நான் உம்மை தேடுகிறேன் அல்லவா, எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று அவனுடைய சத்தம் நேரமாக ஆக அதிகமாகி கொண்டே இருந்ததை தவிர, அவனுடைய வாஞ்சை அதிகமாகி கொண்டே இருந்ததை தவிர குறையவில்லை. தேவதூதன் சொல்கிறான், என்னை விட்டுருப்பா, பொழுது விடுகிறது, காலையில் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்னை பார்த்துருவாங்க, நான் போகணும், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காம நான் உங்களை போக விட முடியாது. தொடுகிறான், அங்கே பயங்கர சுளுக்கு, அந்த வழியிலும் அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று அவன் சொல்லுகிறான். உடனே, இனி உன் பேர் என்னப்பான்னு கேட்குறாரு. அவன் சொல்லுகிறான், நான் இவ்வளோ நாள் ஏமாற்றுக்காரன், நான் யாக்கோபு, என் பேர் என்ன தெரியுமா, யாக்கோபு என்றால் அது ஏமாற்றுக்காரன். நான் இவ்வளோ நாள் ஐ வாஸ் எ டிசீவர், நான் நிறைய ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தேன், என் பிஸ்னஸ்ல நான் உண்மையா இல்லை, என்னுடைய குடும்பத்தில் நான் உண்மையா இல்லை, அநேகரை நான் ஏமாற்றி கொண்டிருந்தேன் என்று கர்த்தருடைய கால்களை இறுக அவன் பிடித்து நிற்கிறான். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு புதிய நாமம் வருகிறது. அந்த நாமத்தின் அர்த்தம், நீ மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. நீ மேம்படுவாய், இன்னும் நீ மேம்படுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் ஆசீர்வாதம் அவன் கேட்கிறான். உடனே ஆண்டவர், நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் அவனுக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்திருப்பாரு போல, 1000 கழுத குதிரைகளை கொடுத்திருப்பாரு போல. இல்லை இல்லை இல்லை. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா,
புதிய நாமத்தை முதலாவது கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, உங்களையே மாத்திருவார். நீ இவ்வளோ நாள் ஏமாற்றுக்காரனா இருந்தே அல்லவா, நீ போகும்போது போகிறான் பார் ஏமாற்றுக்காரன், போகிறான் பார் ஏமாளி என்று ஜனங்கள் சொன்னாங்கள் அல்லவா, இனி உன்னை பார்க்கிறவர்கள் இவன் மேற்கொண்டவன், இவன் ஜெயம் எடுத்தவன், இவன் ஏமாற்றுகிறவன் அல்ல, இவன் தீமையானவன் அல்ல என்று உன்னை பார்த்து சொல்லுகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை தருகிறேன். உங்களுக்கு இன்னைக்கு டாக் குத்தி இருக்கிறாங்களா, ஐயோ இந்த மனுஷன் இவர் பொல்லாதவர், இவர்கிட்ட போனாலே சண்டை தான், இந்த அம்மா கிட்ட பேசினாலே சண்டை தான், அந்த வீட்டுக்கு மட்டும் போகாதீங்கன்னு உங்க குடும்பத்து மேல ஒரு டாக் குத்தி இருக்கிறாங்களா, அந்த குடும்பமே அப்படிதான், அது சாபம் பிடிச்ச குடும்பம், அங்க உங்க பொண்ணை கொடுக்காதீங்க, அங்க பையனை எடுக்காதீங்க சொல்லி இருக்கிறாங்களா, இதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு புதிய நாமத்தை கொடுத்து அவரை தேடுகிறவர்களை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பார், உண்மைதான். அதற்கு முன்பாக கர்த்தர் புதிய நாமத்தை கொடுத்து உங்களையே அவர் மாற்ற விரும்புகிறார். ஏமாற்றுக்காரனாயிருந்த எத்தனாயிருந்த யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி ஒரு பெரிய தேசத்தை அவன் கையில் கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் எந்திரித்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஓ ராகபாஷதராதனா புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு உங்க மேல குத்தி இருக்கிற டாக் என்ன? இவ ஒரு கோவக்காரி, சண்டைக்காரி, அந்த பாவத்தை செய்தவள், இந்த பாவத்தை செய்தவள், பணத்தை சேமிக்க தெரியாதவர், பல குற்றங்களை சமுதாயம் இன்றைக்கு உங்கள் மீது கூறியிருக்கலாம். இவள் ஒரு முட்டாள், ஞானமற்றவள் என்று சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க விரும்புகிறார். எத்தனை ஜனங்கள் சொன்னாலும் அத்தனை ஜனங்களின் நாமத்தை காட்டிலும் மிக மேலான நாமமாக அது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் அவர் இயேசு என்ற நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ள யாவருடைய முழங்கால்களும் முடக்கும்படிக்கு அந்த நாமத்தை எல்லாவற்றிற்கும் மேலான நாமமாக உயர்த்தின தேவனை நீங்களும் நானும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற பொல்லாத பெயர்கள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. என்னென்ன பொல்லாத டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கு உங்கள் மீது இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு மறைக்கப்படுவதாக. கர்த்தருடைய புதிய நாமம் மறைவான மன்னா. எல்லாம் வாய்களை திறந்து கேட்பீங்களா? அந்த மறைவான மன்னாவை எனக்கு தாரும் ஆண்டவரே. யோவானுமை நேசித்தது போல, யாக்கோபுமை நேசித்தது போல தனிமையை நான் உங்களுக்கு கொடுக்கட்டும். என்னுடைய தனிமையான நேரங்களை நான் உங்களுக்கு கொடுக்கட்டும். புதிய நாமத்தை என்னுடைய குடும்பத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். சந்ததி சந்ததியாய் உன்னை தொடர்ந்து வந்த சாபங்கள் மாறுகிறது. ஒரு புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக உன் சந்ததியை மாற்ற விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம்
ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.